ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரும்பான்மை என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, இப்போது ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறோம், அதாவது ஒரு மசோதா வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வந்து வாக்களிக்கணும். இதை தான் வந்து ஒரு 3 வகையாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்மளுக்கு வச்சுருக்காங்க. இப்போ அது ஒவ்வொன்றா என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது தனி பெரும்பான்மை, அதாவது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமா ஒரு மசோதா வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னா ஒரு சட்டமா கொண்டு வரது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவைக்கு வந்த உறுப்பினர்கள்ல வந்து 50% மேல வந்து ஓட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மசோதாவை வந்து நம்ம ஒரு சட்டமா வந்து கொண்டு வரலாம். சரி, இது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மொத்த உறுப்பினர்கள்னா 543 உறுப்பினர்கள் வந்து மக்களவையில இருக்காங்க. இப்போ அவைக்கு வந்தவங்கல வந்து ஒரு 100 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கள்ல 50க்கு மேல பெர்சன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 55, 60 பேர் வந்து அதுக்கு ஓட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மசோதா வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சட்டமா வந்து கொண்டு வந்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா எந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சட்டமா கொண்டு வருவாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு குடியுரிமையில இருக்க ஒரு திருத்தங்கள் கொண்டு வரோம், இல்ல வந்து மாநிலத்தோட எல்லைகளை நிர்ணயிக்கிற இந்த மாதிரி ஒரு மசோதாக்களுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமாவே அது வந்து என்ன பண்ணிடலாம், சட்டமா வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்தது போறோம். இப்போ அடுத்ததுக்குள்ள இந்த எல்லா மசோதாவையும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமாவே வச்சு நம்ம கொண்டு வர முடியாது இல்லையா? இப்ப அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமா கொண்டு வர சில மசோதாக்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த அடிப்படை உரிமைகள்ல கொண்டு வர மசோதா இருக்கும், டிபிஎஸ்பி இந்த மாதிரி அந்த இதுல இருக்க மசோதாக்களை வந்து திருத்தம் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமா தான் அந்த மசோதாவை வந்து நம்ம சட்டமா கொண்டு வர முடியும். சரி, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவைக்கு வந்த உறுப்பினர்களை வந்து 3ல வந்து 2 பங்கு ஆதரவு தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி மொத்த உறுப்பினர்கள்ல வந்து 50%க்கு மேல வந்து அந்த ஒரு மசோதாவுக்கு வந்து வாக்களிச்சா மட்டும்தான் அது வந்து சிறப்பு பெரும்பான்மையா வந்து நம்மளுக்கு போகும். ஓகே. இப்ப அந்த மாரி இதுல தான் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ரீசென்ட்டா 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து நம்மளுக்கு தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஸோ, இப்ப சிறப்பு பெரும்பான்மைனா அவைக்கு வந்த 3ல 2 பங்கு வந்து வோட் பண்ணியிருக்கணும். அதே மாரி அம் மொத்த உறுப்பினர்கள்ல வந்து 50%க்கு மேல இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வோட் பண்ணிக்க. அதாவது 543 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 270க்கு 275க்கு மேல வந்து வோட் பண்ணியிருந்தா தான் அந்த மசோதா வந்து நம்மளுக்கு சட்டமா மாறும். இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டில இன்னொரு வகை இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மத்திய மாநில இதுல வந்து நம்ம ஒரு திருத்தங்கள் கொண்டு வரோம். இல்ல ஒரு வேற ஏதாச்சும் இதுல அதாவது நம்மளுக்கு கூட்டாட்சி அமைப்புல இருந்து ஒரு திருத்தங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா, அப்போ இந்த சிறப்பு பெரும்பான்மையுடன பாதிக்கும் மேற்பட்ட ஒரு மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதலும் இருந்தா மட்டும் தான் அந்த மசோதா வந்து நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சட்டமா மாறும். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு இந்த மாரி 3 வகையான பெரும்பான்மை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு மசோதா வந்து நம்மளுக்கு நாடாளுமன்றத்திலயும் பாஸ் பண்ணி நம்மளுக்கு அது வந்து சட்டமா வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க.